அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலில் ஐபிஎல்லோட 63rd மேட்ச் ஜிடி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் இன்றைக்கி நைட்டு 7:30க்கு அகமதாபாத்தில் நடக்குது. குஜராத்தோட ஓன் கிரவுண்டு. ஸோ குஜராத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சே ஆகணும். இன்னும் வரக்கூடிய இந்த மேட்ச் ப்ளஸ் இதுக்கு அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணும். 4 டேட்டில் ஜெயித்தாங்க அப்படின்னா ப்ளே ஆஃப்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க பார்த்தோம்னா ப்ளே ஆஃபில் வந்து கேகேஆர் கண்டிப்பாக உள்ளே வந்துட்டாங்க. ஆல்ரெடி எலிஜிபிள் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ராஜஸ்தான் எப்படி வந்துடும். 3வது டீம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 4th டீம் பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கேக்கு ஆர்சிபி மேட்ச் மே 18th நடக்கக்கூடிய மேட்ச். அதில் தான் கன்ஃபார்ம் ஆகும் யார் அப்படிங்கிறது. ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக போயிடுவோம். ஒருவேளை ஜெயிக்கலைனாலும் அவங்கள வந்து 18 ரன்னுக்குள்ளே தோக்கத்தான் இருந்தாலும் 18 ரன்னுக்குள்ளே தோக்கணும். 18 ரன்னுக்கு மேலே தோற்றா ஆர்சிபி நம்மளை விட ரன் ரேட்டில் அதிகமாக போயிடுவாங்க. ஒரு நம்ம அதிகமாக பிடிச்சி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அவங்க சேஸ் பண்ணுறாங்கன்னா 18.1 ஓவர்ஸில் சேஸ் பண்ணி ஜெயிக்கணும். இல்லை அதுக்கு அப்புறம் ஒரு 18.4 18.5 இல்லை 19th ஓவர் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அவங்க லாஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போது நம்ம தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரன் ரேட் பிரகாரம் இருக்குது. ஜிடி டிசி இதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பட் அவங்க ரன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும். ஏதோ ஒரு மேட்ச்சு 80 ரன் 90 ரன் அந்த மாதிரி ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயித்தா மட்டும்தான் அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கண்டினியூஸாக அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல எல்லா டீமுக்கும். ஸோ இதுதான். ஸோ ஓகே, நம்ம 2 நாள் ப்ரெடிக்ஷன்ஸ் போடல. சாட்டர்டே இப்போ மேட்ச் போடல. அதே மாதிரி நேற்று சண்டே மேட்ச் 2 மேட்ச் இருந்துச்சு. சண்டே மேட்ச் சிஎஸ்கே மேட்ச்சு போடல. ஸோ கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால முக்கியமான மேட்சாக இருந்தாலும் நம்மளால் கொஞ்சம் அது போட முடியல. ஸோ நம்ம டைம் இருக்கிற பட்சம் முடிஞ்சாலும் போட்டாலும் பட் டைம் இல்லாத சமயத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த மேட்ச் போடல. இன்றைக்கி 63rd மேட்ச்சு. இன்னும் ஒரு மொத்தம் 72 மேட்ச் நம்ம இருக்குது. இன்னும் ஒரு 9-10 மேட்ச் இருக்குது ஐபிஎல்லில். இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லிவிட்டு நம்ம வரக்கூடிய வேர்ல்டு கப்பும் இருக்குது. அதுக்கு கண்டினியூஸாக அதுக்கான வேர்ல்டு கப்புக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம கொடுக்க பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனுக்கும் நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் கொடுத்து தான் பண்ணுறோம். 100% நம்ம அதில் உண்மையாக இருந்து அது ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ தப்பாகவும் ஆகுது. ப்ரெடிக்ட் பண்ணும் போது நம்ம தப்பாகவும் ஆகுது. 8 பிளேயரு 7 பிளேயர் வந்திருக்காங்க, 9 பிளேயர் வந்திருக்காங்க, 4 பிளேயர் 5 பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆனதும் உண்டு. ஸோ அதனால் நம்ம எதுவுமே மறைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஆப்பில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் பிளேயிங் 11 பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரை சுப்மன் கில், சாய் சுதர்சன், மேத்யூ வேட், மில்லர், குவேட்டியா, ரஷீத் கான், ஷாருக் கான், மோஹித் சர்மா, தியாகி, நூர் அகமத், உமேஷ் யாதவ், மில்லர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் 11 இருக்காங்க. கேகேஆரை பொறுத்தவரை சுனில் நரேன், ஃபில் சால்ட், ரசல், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி, நிதிஷ் ராணா, ஹர்ஷித் ராணா, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸை வச்சு தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பிளேயர்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பிளேயர்ஸில் பார்க்கும்போது இன்றைக்கி நல்லா விளையாடக்கூடியது கில்லில் குஜராத் டைட்டன்ஸில் ஒரு 5 பிளேயர்ஸும் கேகேஆரில் ஒரு 6 பிளேயர் இருக்காங்க. ஆப்ஷனலாக ஒரு 2 பிளேயரை சொல்லிடுறேன் யார் அப்படிங்கிறது. ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரை 5 பிளேயர் யாரானா சுப்மன் கில், ஷாருக் கான், ரஷீத் கான், மோஹித் சர்மா, தியாகி. ஸோ இந்த ஒரு 5 பிளேயர்ஸும் கேகேஆரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி, ஃபில் சால்ட், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷித் ராணா. இந்த ஒரு 6 பிளேயர்ஸும். ஸோ மீண்டும் சொல்கிறேன், குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரை கில், ஷாருக் கான், ரஷீத் கான், மோஹித் சர்மா, தியாகி. கேகேஆரை பொறுத்தவரைக்கும் சுனில் நரேன், ஃபில் சால்ட், வருண் சக்கரவர்த்தி, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்க தான். இந்த ஒரு 2 பிளேயர் சொல்லியிருந்தாலே ஆப்ஷனல் பேராக ஒருவேளை குஜராத் டைட்டன்ஸில் தியாகிக்கு பதிலாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இதில் தியாகியை எடுத்துகிட்டு ஒரு பிளேயரை சேர்க்கணும் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸில் மில்லரை சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கேகேஆரில் ரசலை சேர்த்துக்கலாம். ஸோ அது இது ஆப்ஷனலாக எக்ஸ்ட்ரா தரக்கூடியது தான். ஸோ தியாகி நான் இது தான் எடுக்கிறோம். ஒருவேளை தியாகி ஒரு பிளேயிங் லெவலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குஜராத் டைட்டன்ஸில் மில்லரும் அல்லது கேகேஆரில் ரசலையும் நீங்கள் யாராவது ஒருத்தரை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி மேட்ச்சுக்கு குஜராத் டைட்டன்ஸ் கேகேஆர் மேட்ச்சுக்கான ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷன் பிளேயர்ஸ். தேங்க்யூ.